தற்போதைய அண்மை செய்தி. முரசொலி மாறன் குடும்பத்திற்கு சொந்தமான சன் குழுமத்திற்குள் பூசல் ஏற்பட்டிருக்கிறது. கலாநிதி தயாநிதி மாறன் இடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மாறன் குடும்பத்திற்குள் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முரசொலி மாறன் கலாநிதி மாறனுக்கு சகோதரர் தயாநிதி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக moneycontrol.com செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? இருவருக்குள்ளாக அந்த பூசல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கலாநிதி மாறனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். சன் டிவி குழுமத்தினுடைய பங்குகளை கடந்த 2003ஆம் ஆண்டு இருந்த நிலைக்கே கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறன் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய தந்தையினுடைய உடல்நலம் குறைவான காலகட்டத்தில் தயாநிதி மாறன் சன் டிவி குழுமத்தினுடைய பங்குகளை முறைகேடாக விற்பனை செய்து தனக்கு 75% பங்குகள் இருக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுள்ளார் என குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். குறிப்பாக முரசொலி மாறன் இறந்த பின்னர் அவருடைய இறப்பு சான்றிதழ் அல்லது போதிய அரசு ஆவணங்கள் இல்லாமல் அவருடைய பங்குகள் அனைத்தையுமே முரசொலி மாறனுடைய மனைவி மல்லிகா பெயருக்கு பங்குகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் 12 லட்சம் பங்குகளை 1.2 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருப்பதாகவும் அதனுடைய உண்மையான மதிப்பு என்பது தற்போது 3500 கோடி ரூபாய். அப்படி பார்க்கும் பொழுது 3498.8 கோடி ரூபாய் அளவிற்கு மணி லாண்டரிங் நடந்துள்ளதாக அந்த வழக்கறிஞர் நோட்டீஸில் குற்றம் ஒன்றையும் சாட்டியுள்ளார். மேலும் அப்போதைய காலகட்டத்தில் இந்த பங்குகளினுடைய விலை என்பது 2500 ரூபாய் முதல் 3000 வரை சென்று கொண்டிருந்ததாகவும் சன் டிவி குழுமத்தினுடைய லாபத்தில் இருந்ததால் இந்த பங்குகளை விற்க வேண்டிய நிலை இல்லை என்றும் அப்படி இருந்து மற்ற பங்குதாரர்களுக்கு தெரியாமல் இதனை கலாநிதி மாறன் வாங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு என்பதை முன்வைத்துள்ளார். இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் கடந்த 2003ஆம் ஆண்டு எப்படி சன் டிவி குழுமத்தினுடைய பங்குகள் இருந்ததோ அதே நிலைக்கு மாற்ற வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மனைவி தயாளு அம்மாள் மற்றும் முரசொலி மாறன் வாரிசுகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இதனை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இது குறித்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் அலுவலகத்தில் புகார் அளிப்பேன் என்றும் அவர் தற்போது அந்த லீகல் நோட்டீஸில் தெரிவித்துள்ளார். வினோத், சன் குழுமத்தின் கலாநிதி மாறன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.